மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 5 and 10. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். உங்களோட ராசி அதிபன் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானாக இருந்தாலும் சுக்கிரன் வந்து இந்த ரெண்டு முக்கியமான பாவத்துக்கு அதிபனாக இருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் மகர ராசி அன்பர்கள் என்னங்க நடக்கும்? ஆக மொத்தம் 5ஆம் பாவத்தில் வந்து பாருங்கள் மகரம் எங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மைனஸாக எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ப்ளஸ், எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ப்ளஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பரிகாரம்னு ஒன்று சொல்லுவீங்களேங்க. அந்த மாதிரி மகர ராசி அன்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னையும் கதையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை சொல்ல சொல்ல கேட்க கேட்க சனியும் அந்த கூட்டத்தில் வந்து உட்காந்து கேட்பான் அப்படின்றது ஐதீகம். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் செய்யுங்க. சனியினோட பிரீத்தி, சனியினோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்ன், சனியினோட ஆசிர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த ஒரு மாதம் நாங்கள் பர்டிகுலராக பொதுவாகவே நீங்கள் சனியை வழிபாடு பண்ணுங்கள், ஈசனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா பண்ணணும். என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி 29 ஜூன் 2025 பிற்பகல் 1:56 ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் பயிற்சியாகி ஜூலை 26 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாரு. ஏறக்குறைய ஒரு மாத காலகட்டம். இந்த ஒரு மாத காலகட்டமும் வந்து பாருங்கள் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு. எங்கம்மா நீங்களும் ஒவ்வொரு பயிற்சியும் போதும் இந்த குரு பயிற்சி நிறைய ராசிக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறாரு, சனி பயிற்சி நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. எதுவும் பெருசாக நல்லது நடந்தா மாதிரியே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. கவலைப்படாதீங்க. எப்பயுமே எந்த ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னாலும் அது கண்டிப்பாக நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ஒரு சில ராசிக்கு ஒரு லைட் நெகட்டிவ் இம்பேக்டையும் கொடுக்க தான் செய்யும். நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம காத்துட்ருக்கணும். ஒரு வார்த்தை பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கலை அப்படின்னு. அந்த மாதிரி அவசரப்படக்கூடாது, காத்துட்ருங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுன்னு சின்சியராக செஞ்சுட்டு காத்துட்ருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 5 and 10. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். உங்களோட ராசி அதிபன் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானாக இருந்தாலும் சுக்கிரன் வந்து இந்த ரெண்டு முக்கியமான பாவத்துக்கு அதிபனாக இருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் மகர ராசி அன்பர்கள் என்னங்க நடக்கும் அப்படின்னா மகரம் 7 நாட்டு சனியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. நிறைய நல்லது எல்லாருமே இப்படி தாங்க சொல்லிகிட்டே இருக்கீங்க. பெருசாக எந்த நல்லதும் நடக்கலை. நல்லது நடக்கிறதுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே வந்து ப்ளஸ்ஸாக தெரியல. இப்படி சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. பொதுவாக வந்து பாருங்கள் 7 நாட்டு சனி விட்டுட்டு போகிறாரு அப்படின்னும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நல்லதை கொடுத்துட்டு போவார். அப்படி சாலிடாக வந்து மகரம் 100க்கு 100% பெரிய நல்லதை கொடுப்பார். அதுக்கும் மேலே 2.5 வருஷம் அவர் உங்களுக்கு நிறைய நல்லதை செய்ய போகிறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு சகாய சனியாக வரார். சகாயம் அப்படின்போது ஹெல்ப், எல்லா விதத்துலையும் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குருவும் நல்லது செய்ய போகிறாரு. அதுக்கும் மேலே இந்த 5ஆம் பாவத்தில் இருக்க சுக்கிரனும் ஒரு மாதம் சூப்பர் டூப்பராக நல்லது செய்ய போகிறா. எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நல்லது நடக்கலை அப்படின்னா சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கோங்க. தசநாதன் ஃபேவராக இல்லாத இருக்கலாம். அந்த தசநாதனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் இருக்கதாங்க செய்யுது. புரியுதுங்களா? தசநாதனோட ஒரு உக்ரத்தை குறைக்கிறதுக்கும் தசநாதன் சரியில்லை அப்படின்னா அவனோட உக்ரத்தை வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு, அவனை பிரீத்தி பண்ணுறதுக்கு பரிகாரம் இருக்குது. சூப்பராக இருக்கான், சூப்பர் டூப்பராக இருக்கான்னா ஆல்ரெடி நிறைய நல்லது நடந்துடும். அதுக்கும் மேலே அவனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. புரியுதுங்களா? அப்போ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் வந்து இருக்க சுக்கிர பகவான் என்னென்ன செய்ய போகிறான். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால பெண்கள் ரீதியாக நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு ஹாப்பினஸ். திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள் என்னோட பூர்வீக சொத்து எங்கள் அம்மா நானும் வந்து பெருசாக மண்டாடி பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்க, என் மேலே பெருசாக வந்து அக்கறையே கிடையாதுங்க, என் மேலே பாசமே கிடையாது அப்படின்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
8 வருஷமாக கேஸில் இருக்குங்க, 10 வருஷமாக கேஸில் இருக்குது, எங்களோட பூர்வீக சொத்து வருமா வராதானே தெரியல, நான் சலிச்சு போய் விட்டுட்டேன், நொந்து நூலாயிட்டேன், வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், குழந்தைங்க நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்போது நம்ம பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மன கஷ்டம் மனசஞ்சலம் அப்படின்றதுலாம் காணாமல் போகும். பிள்ளைங்களுக்காக சில பல செலவுகள், சுப செலவுகள் அப்படின்றது நம்ம செய்வோம். ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வரன் வாங்கலாம், நகை நட்டு வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் இருக்கிறதால ஒரு நல்ல வந்து ஜம்முன்னு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணலாம், அழகாக ஒரு திருமணம் பண்ணலாம், பிள்ளைங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கலாம். இப்போ பிள்ளைங்கள் சார்ந்த சுப செலவுகள், குடும்ப ரீதியாக இருந்து வந்த சொத்து பிரச்சனையில் வந்து காணாமல் போகிறது, சொத்து பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்ப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் கொடுப்பா. அதுக்கும் மேலே மகர ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு புதுசாக லவ் வரும். சின்ன பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க அப்படின்னா புதுசாக லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி லவ் இருந்துச்சுங்க, அந்த லவ்வில் பிரேக்கப், அந்த பிள்ளையே திரும்பி வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை புதுசாக அதை விட ஒரு பெட்டரான பிள்ளை வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, பிரேக்கப் ஆகிடுச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் திரும்பி வந்து சேர்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. புதுசாக அதை விட பெட்டரான பொண்ணு, பெஸ்ட்டான பொண்ணு, இல்லை பெஸ்ட்டான பையன் உங்கள் லைஃப்பில் ரிலேஷன் பார்ட்னர்ஸாக வரத்துக்கு, ரிலேஷன்ஷிப்பில் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகமும் இதை முடிவு பண்ணும். பட் சுக்கிரன் 5ஆம் பாவம் இதெல்லாமும் வந்து வரும். லௌகீக வாழ்க்கையில் நாட்டம், காதலில் ஒரு ஈடுபாடு, நம்ம வந்து பாருங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறது, இதெல்லாம் சுக்கிரன் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆக மொத்தம் 5ஆம் பாவத்தில் வந்து பாருங்கள் மகரம் எங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மைனஸாக எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ப்ளஸ், எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ப்ளஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பரிகாரம்னு ஒன்று சொல்லுவீங்களேங்க, அந்த மாதிரி மகர ராசி அன்பர்கள் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா முடியும் அப்படின்னா, ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியிலேருந்து விடுபட்டிருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு சனி க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, சனி பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு வர்றது நல்லதுங்க. முடியும் அப்படின்னா ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வழிபாடு பண்ண போகும்போது தயவு செஞ்சு குளத்துல இறங்கி எண்ணெய் தேய்ச்சி, சீயக்காய் தேய்ச்சி, ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளித்து அந்த துணியை அந்த குளத்துலேயே விட்டுட்டு வராதிங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை செய்யாதீங்க. எந்த ஒரு சிவக்ஷேத்திரத்தையும் அசுத்தம் பண்ணாதீங்க. பொதுவாக சிவக்ஷேத்திரத்தில் நீங்கள் இத்தினூண்டு நல்லது செய்கிறீங்க அப்படின்னா கூட பன்மடங்கு பலன், என் கை பத்தாது அவ்வளோ நற்பலன்கள் அப்படின்றது வரும். இத்தினூண்டு கெட்டது செய்கிறீங்க அப்படின்னா கூட இவ்வளோ உங்களுக்கு கெடுபலன்கள் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? ஆக எப்பயுமே சிவக்ஷேத்திரத்தை அசுத்தம் பண்ணாதீங்க. அங்கே போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது, என்னமோ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை விட்டுட்டா சனி உங்களை 7 நாட்டு சனி பிடிக்க வந்தவன், அஷ்டமத்து சனி பிடிக்க வந்தவன், அந்த துணியோடு போய்ட்டுற மாதிரி நினப்பு அதெல்லாம் கிடையாது. 7.5 வருஷம் அவன் பிடிக்கிறான்னா அவன் இருப்பான். புரியுதுங்களா? இப்போ உங்களை விட்டுட்டு போயிட்டோடனே சிலர் வந்து ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, சிலர் கிளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஜோதிடர்கள் சொன்னாங்க மேடம், எங்கள் குடும்ப ஜோசியை சொல்லிட்டாரு, நீ 7 நாட்டு சனி உன்னை விட்டு போச்சு, நீ என்ன பண்ணு, நேராக போயிட்டு திருநள்ளாறில் குளிச்சுட்டு அந்த குளத்துலேயே துணியை விட்டுட்டு வா, சனி உன்னை கெடுக்கவே மாட்டான், உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா உண்மை இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்கள் ராசியாதிபனே சனி பகவான் தான். சனி தான் உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்யணும். புரியுதுங்களா? ராசி அதிபன் சுய ஜாதகத்தில் கெட்டு இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, சனி தான் உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய கிரகம். ஈசன் தான் நீங்கள் கும்பிட வேண்டிய கடவுள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி உங்களை விட்டு போயிட்டா நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க? சனி உங்கள் கூட இருந்தால் தான் நல்லா இருப்பீங்க. சனி தான் உங்களோட பலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சனி விதி கிரகங்க. ஒரு எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்து இருந்தாலும் விதி கிரகம் கெட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா பிள்ளையினோட வாழ்க்கை நல்லா இருக்காது. விதி கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா பிள்ளையினோட வாழ்க்கை சூப்பர் டூப்பராக இருக்கும். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க. சனி கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சனி கெடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் நல்லா பண்ண முடியாது. எந்த கிரகத்தினாலே, ஈசனால் மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி எல்லாம் விஷயம் செய்யாதீங்க. அதே மாதிரி சிலர் பார்ப்பேன் கோயிலில் குளிக்க மாட்டாங்க, தண்ணி எடுத்து தெளிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். தண்ணி எடுத்து மேலே ப்ரோஷிக்கினீங்க அப்படின்னாலே நிறைய நல்லது நடக்கும். புரியுதுங்களா? நல தீர்த்தம் அப்படின்றதுனால மேலே எடுத்து தெளிச்சுக்கோங்க, போதுமானது. ஈசனை வழிபாடு பண்ணுங்கள், ஈசனை ஆத்மார்த்தமாக பாருங்கள். அந்த பரிகாரத்தை சுற்றி வரும்போது நல தமயந்தி சரிதம் வரைபடமாக போட்டிருப்பாங்க, அதை பாராயணம் பண்ணுங்கள். எனக்கு ஜாதகத்தில் சனி நல்லா இல்லை, கோச்சார பிரகாரம் 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜாதகத்தில் சனி சூப்பர் டூப்பராகவே இருக்கான். நல தமயந்தி சரிதம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது சனிக்கு ஒரு பிரீத்தி பரிகாரம். வடநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பாராயணம் பண்ண சொல்லுவாங்க. சனி வந்து அந்த நல்லா இல்லை அப்படின்னா எந்த ராசிக்கு நல்லா இல்லையோ அந்த ராசி மக்கள்லாம் ஒன்றா கூடி உட்காந்து நல தமயந்தி சரிதம் ஒருத்தவங்க பாராயணம் பண்ண அத்தனை பேரும் கேட்க அவங்க அதை நலனு தமயந்திக்குள்ள காதலையும் அவங்களுக்குள்ள இருக்க அந்யோன்யத்தையும் ஈசன் எப்படி வந்து பாருங்கள் பூர்வ ஜென்மத்தில் அவங்க என்னவா பிறந்தாங்க, ஈசனோட அனுகிரகத்தினால தான் அவங்க நல தமயந்தியாக வந்து பிறந்திருப்பாங்க. இது அத்தனையும் கதையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை சொல்ல சொல்ல கேட்க கேட்க சனியும் அந்த கூட்டத்தில்
வந்து உட்காந்து கேட்பான் அப்படின்றது ஐதீகம். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் செய்யுங்க. சனியினோட பிரீத்தி, சனியினோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்ன், சனியினோட ஆசிர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது. புரியுதுங்களா? இதெல்லாம் செய்யலாம். சரி, இப்போ இந்த ஒரு மாதம் நாங்கள் பர்டிகுலராக பொதுவாகவே நீங்கள் சனியை வழிபாடு பண்ணுங்கள், ஈசனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா பண்ணணும். என்ன அப்படின்னா தாயை வழிபாடு பண்ணணும். என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் அம்மா செத்து போய் 10 வருஷம் ஆகுதும்மா, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சுத்தமாக ஆகாதும்மா. ஆகுதோ ஆவலியோ, நம்ம வந்து பாருங்கள் பெத்த தாய், எங்கள் அம்மா நல்லவங்களே கிடையாதுமா இப்படி சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. தாயினும் சிறந்தது அப்படின்னு உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. தாயினும் சிறந்தது அப்படின்னு ஈசனை தான் சொல்லுவாங்க. தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு பரமேஸ்வரனை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாய்க்கு சேவை. ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா என் கூட பேசுகிறதே இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் எங்களுக்கும் நான் நல்லா இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படி சொல்கிறவங்களே நம்ம கேட்க தானே செய்கிறோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்கள் அம்மாவுக்கு மனசுக்கு திருப்தியாக ஒரு புடவை எடுத்து கொடுங்க, ஒரு கோயில் கூட்டின்னு போங்க, ஏதோ ஒரு பழங்களும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அவங்க வேணான்னு தூக்கி போட்டுட்டாலும் நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு வந்து பாருங்கள் சுக்கிரனை பிரீத்தி பண்ண ஹெல்ப் பண்ணும். சுக்கிரனோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. இப்போ நிறைய பெயர்ச்சிகள் நடந்துச்சுங்க. என்னோடய சுய ஜாதகத்தை நான் ஒரு முறை பரிசீலனையே பண்ணிக்கல. என் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நான் ஜாதகமே பார்க்கலைங்க. என்னோடய ஜாதகத்தை அலசி ஆராயணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை நான் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கேன். அப்போ அந்த முக்கியமான விஷயங்களை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலும் அந்த கன்ஃபியூஷனை என்கிட்ட நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. 9994366066 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா ஹாய்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம். தேங்க்யூ.